இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு திட்டுறேன், ஓ உனக்கு அறிவு இருக்காயா அப்படின்ற உனக்கு அறிவு இருக்காயா அப்படிங்கும்போது உனக்கு அறிவு இருக்காயான்னு பேசிட்டேன் சார். இன்னும் உனக்கு அறிவு இருக்காயா சார், இன்னும் பத்தில் உனக்கு அறிவு இருக்காயா, இப்படி எவ்வளோ தான் போயிட்டே இருக்குது. உனக்கு அறிவு இருக்காயா அப்படின்னு சொன்னால் தப்பு. எனக்கு டோட்டலி இல்லாஜிக்கலாக இருக்குது. உனக்கு அறிவு இருக்காயா போதுமே, கம்யூனிகேட் ஆகிருதே. ஸோ இதை வந்து இன்றைக்கி இருக்க யங் ஜெனரேஷன் இப்போ இதை வந்து நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. அதனால் என் படங்களில் வந்து ரொம்ப ஈஸியாகிட்டே வருது. இப்போ இதெல்லாம் முன்னால் ரொம்ப கிளட்டராக இருந்துச்சு. அப்புறம் நம்மளே போய் ஒரு நடிகருக்கு நடித்து காட்டுறது. இப்போ இதெல்லாம் எனக்கு இப்போ என் படங்களில் இப்போ புதுசாக இப்போ விஜய் சேதுபதி சீசன்ட் ஆக்டர், நாசர் சீசன்ட் ஆக்டர். நாசரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு நினச்சிட்டு நீங்கள் ஆக்டிங் பற்றி இவ்வளோ பேசுகிறதுனால நாசர் வந்து என்ன பண்ணார், ஒரு சீனில் வந்து ஒரு முக்கியமான சீனில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 பேஜ் டயலாக் எழுதிட்டேன். எழுதி இப்போ கொடுத்து அவர் நடிக்க போகிறாரு. நான் சொன்னேன், மிஷ்கின் இந்த 2.5 பக்கம் பேஜ் டயலாக் இருக்குல்ல, இதை நான் பேசாமல் நான் அப்படின்னு நடித்து காட்டணுமான்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, ஆச்சரியமாயிருச்சு. ஸோ வசனங்களே தேவையில்லை அந்த இடத்துல. அந்த இடத்துல வசனமாக நடிச்சு காட்டணுமா அப்படின்னாரு. இது எமோஷனாக நான் வந்து ஃபேஸ்லேயே காட்டணுமா அப்படின்னாரு. ஆச்சரியம். அதுக்கப்புறம் அவர் மேலே பிரிக்க ட்ரஸ்ட்டு, ஏன்னா பெரிய வெட்ரன் அவர் நான் எழுதுனது மேலே வேற ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டார் அந்த கதாபாத்திரமாக. பண்ணுங்க ஏன்ட்டேன், பண்ணுங்கன்னு கிழிச்சு போட்டேன். ஏன்டா கிழிச்சினாரு. இல்லை சார், இதுக்கு மேலே தேவைப்படல. இந்த நான் ஒரு பர்ஸ்பெக்டிவ் வச்சுருக்கேன், அதுலேருந்து இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எடுக்க முடியும்னு சொல்லும் போது இந்த பர்ஸ்பெக்டிவ் இல்லை சார், தேவையில்லை சார், கிழிச்சு போட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள் சார் ஒன்று அவர் பார்ட்னர். இதை என்ன சொல்ல வரேன்னா, இந்த கரேஜ் எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து ட்ரஸ்ட் ஆன் த ஆர்டிஸ்ட்.